வணக்கம் வெண்பெரி யூடியூப் நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்ச்சில் நம்ம கொடுத்த வீடியோ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எத்தனை பிளேயர் ட்ரீம் டீம் வந்திருந்தாங்க அப்படின்ட்டு. வழக்கம் போல் 8 பிளேயர். ஸோ அதில் ஹிட்டுனா 1-2 பிளேயர்ஸை நீங்கள் உள்ளே வைக்கலாம். அப்படிங்கிற பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த இதை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு மிஸ் ஆனது அப்படின்னா விக்கெட் கீப்பிங்கில் ஜாஃப்ராவும் டெக்கிர்சன் அப்படிங்கிற பிளேயர் பட் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ரொட்டேட்டரில் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி பார்த்தா எல்லா பிளேயரையும் சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ மெயினாக கான்செப்ட் பண்ணதில் உங்களுக்கு 9 பிளேயர் வீடியோவில் சொன்னது. டெலிகிராமில் நம்ம சின்ன முயற்சி எடுக்கிறோம், ஒரு சில பிளேயர்ஸை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் சரியாக வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா தவறாக தான் வந்து டிஒய்ட்டை மிஸ் பண்ணி தான் பவுச்சர் எடுத்திருந்தோம். ஸோ அதனால் டெலிகிராமை பார்த்தவங்களுக்கு டிடி 7-8 தான் வந்திருக்கும். வீடியோவில் கொடுத்தபடி 9 வந்திருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ நான் வீடியோ படி இதில் கொடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் வீடியோ சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேர் இது எப்படி செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. இது ஆல்ரெடி அதுவும் கேட்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பெய்டு குரூப்பில் இதை பற்றியான விளக்கம் கொடுத்திருந்த இடத்துல தான் கேட்டிருக்கீங்க. சரிங்களா? ஸோ அதை நான் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரேன். உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகும் எப்படின்னு பார்த்துக்குங்க. ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்து நம்ம இந்த டோர்னமெண்ட்டு ரெடி முடிஞ்சதுக்கப்புறமும் மற்ற விஷயங்களுக்கும், ஏன்னா இது உமன்ஸுக்கு மட்டும் ஃபாலோ ஆகக்கூடிய விஷயந்தான். இது வந்து மென்ஸ் மேட்ச்சுக்கு அவ்வளோக்கா ஃபாலோ ஆகுமான கொஞ்சம் குறைவு. ஸோ அதனால் நான் கொடுக்குறேன். ஸோ அதை விளக்கி சொல்கிறதுக்கு டைம் இருக்காது அப்படிங்கிறதுனால இங்கே அதை அப்படியே எடுத்துக்கங்க. வெளியே இருந்து எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த மேட்ச்சுக்கு லெவல்ஸ் மாற்றம் இருந்தால் டெலிகிராமில் நான் நம்ம போடுறேன். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் வீடியோ இருக்கிறதையே அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ இதுலேயே கம்பல்சரி உங்களுக்கு 8 to 9 பிளேயர்ஸ் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா அம்மானோட இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். பெத் மோனி, ஈபெர்ரி, இச்பில்ட், கார்ட்னர், சுதர்லாந்து, மோனிப்ளிக்ஸ், ஸ்கண்ட். ஸோ இந்த ஒரு 7 பிளேயர் ஆஸ்திரேலியா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மெயின் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது இந்த 7 பிளேயர். ஓகே. ஸோ இவங்க அப்படியே 7 பேர் வர்றாங்க வாய்ப்பு இருக்காது. ஸோ அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். மிச்சம் இருக்கக்கூடிய 4 பேரில் யாரை ரொட்டேட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த 7 பிளேயரில் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பிளேயர்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் எந்த மாதிரியான பிளேயர்ஸை மிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஸோ மிஸ் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இவங்க 2 பேர் லோ பிக் பிளேயர்ஸ் தான். நீங்கள் ஆல்ரெடி இவங்கள தான் வேகமாக மிஸ் பண்ண பார்க்குறீங்க. பட் சில விஷயம் மாறலாம். ஸோ இந்த இடத்துல இந்த 3 பிளேயரில் ஒரு பிளேயர் கூட மிஸ் ஆகலாம். மேட்ச்சு ஈக்குவலைஸாக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இவங்களை எடுத்துகிட்டு போகலாம். அல்லது வின்னிங் ஆகுறாங்க, லாஸ் ஆகுறாங்க, 2 இடத்துலையுமே இதில் ஒரு பிளேயர்ஸை நீங்கள் மிஸ் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு பிளேயரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யோசிக்கிற மாதிரி இந்த பிளேயர்ஸில் ஒரு பிளேயரை மிஸ் பண்ணிக்கிறது ஓகேவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு பொதுவாக ரொட்டேஷன் பிளேயர்ஸ் யார் அப்படின்னு இவங்க இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ். ஸோ இதில் எவ்வளோ டிடிஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 7க்கு அதாவது ஆஸ்திரேலியா 7 பேர் ட்ரீம் டீம் என்ட்ராகிறாங்க அப்படின்னா கூட இதில் 6 பிளேயர் 5 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது மொத்தமாகவே 6 பிளேயர் தான் ஆகிறாங்கன்னா இதில் 4 பிளேயர் 5 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ 4 பிளேயர் வரைக்கும் இதில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ். ஸோ ரொட்டேட் பிளேயர்ஸுக்கு நான் இப்போ கொடுக்க போகிறது 2 பிளேயர் தான். சரிங்களா? வெரஹாம், டி ப்ரூன். ஒரு பிளேயரை ட்ரை பண்ணுங்கள், வாய்ப்புகள் இருக்கும். மேபி தஹிலா மெக்ராத் மாதிரியான பிளேயருக்கு ஓவர் கொடுக்கும் பட்சத்தில் வர்றக்கு வாய்ப்பு இருக்கும். பட் இது நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இப்போதைக்கு இந்த 2 பிளேயர்ஸை நீங்கள் ரொட்டேட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். வெரஹாம், டி ப்ரௌன். ஸோ இந்த இடத்துல மோனிப்ளெக்ஸ், கார்ட்னர் இந்த மாதிரி ஒரு பிளேயர் சுதர்லாந்தை மிஸ் பண்ணும்போது இந்த பிளேயரை இன் பண்ண பாருங்கள்.
ஓகே, அடுத்து நியூசிலாந்து உமன்ஸை பொறுத்த வரைக்கும் எம் கிரீன், பி ஹாலிடே, சிசி பேட்ஸ், அமிலா கேர், ஜிஸ்கர், லீதஹூ, சோபி டிவைன். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி இந்த டீமில் இருக்காங்க இப்போதைக்கு. ஸோ நீங்கள் 7வது பிளேயர் அப்படின்னு யோசிக்கணுன்னா கம்பல்சரி கார்சன் யோசிச்சு பார்க்கலாம். ஸோ இந்த 7 பிளேயர் நியூசிலாந்து டீமோட இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம சொன்ன மாதிரியே தான் இதில் மெயினாக பார்க்கணும் அப்படின்னா இம்பார்ட்டண்ட் பிக்கு யாருன்னா கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமிலா கேரை இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கங்க. ஸோ வேறு ஒரு பிளேயரை தான் நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. ஓகே, ஒரே நிமிஷம். கார்சனுக்கு முன்னாடியே பேட்டிங்கில் சுசி பேட்ஸும் இம்பார்ட்டன்ஸு தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு 7 பிளேயர் தான். ஓகே, ஸோ இதில் முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிறது கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜெயித்தாலும் லாஸ் ஆனாலும் அமிலா கேரை எடுத்துக்கங்க, வாய்ப்புகள் அதிகம். ஓகே, அப்போ மற்ற ஒரு பிளேயர் தான் நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி வரும். அதாவது எம் கிரீன், சுசி பேட்ஸு, லீதஹூ. ஸோ இந்த ஒரு 4 பிளேயரில் ஒரு பிளேயரை மிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எந்த பிளேயரை வேணாலும் மிஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் மேடி க்ரீனை மிஸ் பண்ணி போவீங்க. அதை தாண்டியும் க்ரீனை மிஸ் பண்ணிவிட்டு கூட இன்னொரு பிளேயரையும் மிஸ் பண்ணி பாருங்கள். அது சுசி பேட்ஸோ லீதஹூ. அமிலா கேரை எடுத்துக்கங்க அப்படிங்கிறத சொல்லிட்டோம். ஸோ இந்த சுசி பேட்ஸ், லீதஹூ, மேடி க்ரீனில் ஒரு பிளேயரை மட்டும் ரிஸ்க்காக விட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதே போல் இந்த 3 பிளேயரில் இருந்தும் ஒரு பிளேயரை விட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மட்டும் உங்களுடைய கால்குலேட்டரில் எடுத்துக்கங்க. ஸோ எந்த டீமில் எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தான் இங்கே கேள்வி. சரிங்களா? ஸோ இந்த டீமோட ரொட்டேட் பிளேயர்ஸ் சிம்பிளாக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த டீமோட ரொட்டேட் பிளேயர்ஸ்னால் 2 பிளேயர் அப்படியே நம்ம மிஸ் பண்ண கார்சன், ஆர்மை. ஸோ ரொட்டேட் பண்ண வேண்டிய இடமே உங்களுக்கு பவுலிங் அப்படிங்கிறது தான் மோஸ்ட்லி கவர் ஆகும். ஓகேங்களா? பேட்டிங்கில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பர்சன்டேஜு, கிரெடிட் மெத்தட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இந்த பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணுங்கள். ஆல்ரவுண்டர் பவுலரை பொறுத்த வரைக்கும் அந்த 1 or 2 பிளேயர்ஸை ரொட்டேட் அப்படிங்கிறது கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டியில் உங்களுக்கு நான் 2வது கொடுத்த பிளேயர்ஸ் யார் அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஏர் மேயர் லாஸ்ட் மேட்சும் ட்ரீம் டீம் வந்திருப்பாங்க. லோ கிரெடிட்டில் இருக்கக்கூடிய அந்த 1 or 2 பிளேயர்ஸ் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிறது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடக்கும் இல்லையா? ஸோ அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் ஆர் மேயர் இருக்காங்க இன்றைக்கி. அதுக்கப்புறம் ஐகசி. ஸோ இது நம்ம எதிர்பார்க்க முடியறதில்ல. ஸோ ஐகசி ட்ரீம் டீம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த ஃபீல் வரல. ஸோ அதனால தான் ஆர் மேயர் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். அந்த டைமில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் மேட்ச்சு எல் ஸ்மித் பவுலிங் ஆப்ஷனில் முழுமையாக ஓவர் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி யூகிச்சு எடுத்தோம். பட் பார்த்தீங்க அப்படின்னா டெகிர்சன் அப்படிங்கிற அந்த பிளேயர் சவுத் ஆப்பிரிக்கா மண்ணிலிருந்து ஆல்ரவுண்டர் கேட்டகரியிலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஒரு சின்ன டீகோட் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு டீமில் ஐகேஸ் அப்படிங்கிற இந்த பேட்டரை ஆர் மேயர் கூட மிஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு டீமில் ரிஸ்க்காக எடுத்து பாருங்கள். பட் ஒரு பிளேயர் 6.5 அல்லது 6, 7 இந்த லோ கிரெடிட் பிளேயர்ஸ் 1 or 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிறத எடுத்து பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, அடுத்து நம்ம இந்தியா மேட்ச்சுக்கான வீடியோவும் கொடுத்துடலாம். இந்தியா பங்களாதேஷ் மேட்ச்சுக்கான வீடியோ. இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். லெவல்ஸ் மாறல அப்படின்னா இதில் இருக்கிற அதே இது அப்படியே எடுத்துக்கங்க. இது செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளேயர்ஸ் எழுதி வச்சு டீம் போட்டுக்குங்க. லெவல்ஸ் சப்போஸ் மாறிடுச்சு அப்படின்னா இந்த இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸை இப்போ கொடுத்த மாதிரியே நம்ம அங்கே கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ நேற்று லைட்டாக மாற்ற போய் ஒரு டிடி கொஞ்சம் கம்மி தான் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி இப்படி இருக்க போலே எடுத்துக்கலாம். அந்த ஹைப்பு கிரெடிட்டில் மிஸ் பண்ணுறது மட்டும் உங்களுடைய சாய்ஸ். லோ கிரெடிட்டில் இருக்கக்கூடிய வரலாங்கிற வாய்ப்புள்ள பிளேயர்ஸையும் 1, 2 சொல்லியாச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி பாருங்கள்.
ப்ளஸ் வந்து மேட்ச் வின்னர் ப்ரிடிக்ஷன் ப்ளஸ் ட்ரேடிங் ப்ரிடிக்ஷனும் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இயரில் ப்ரோ கபடிக்கான டீம் கொடுக்குறது குரூப் டீம் வந்து ப்ளே பண்ணுறோம். ஸோ அதில் மெயினான விஷயம் அப்படின்னா பிளேயர்ஸோட தகவல்கள் அங்கே நிறையா கிடைக்கும். ஸோ இந்த பிளேயர்ஸ் வந்து என்ன மாதிரியான ப்ளே பண்ணுறாரு, ஸோ என்ன ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கு ஸோ அதோட விளக்கம் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் குரூப்பில். ஸோ திரும்பவும் ஒரு தடவை அந்த குரூப்பில் கொடுப்போம், எந்த மாதிரி பிளேயர்ஸை கேப்டன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ கபடி விருப்பமாக நீங்கள் ட்ரீம் 11 ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சீரீஸ் முடியறதுக்குள்ளே ஒரு பெரிய அளவு வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம்.